நீங்க ஏதாவது உங்களோட ஒர்க் பண்ணணுன்ற மாரி நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க. ப்ரொடக்டிவா இருக்கணுன்ற மாரி இருப்பீங்க. மேபி உங்க ஒர்க்கா இருக்கலாம். ஏதாவது நீங்க பண்ணாம இருக்கிற ஷெட்யூலா அது பண்ணணுன்ற மாரி இருந்துட்டு அடிக்கடி தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா நீங்க அது பண்ணாம? இதுதான் ப்ரோகாஸ்டினேஷன். அண்ட் கைஸ் இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க பிரெயின் உங்ககிட்டயே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் உங்களுக்கு. டயர்டா இருக்கேன், டைம் இல்ல, அப்புறமா பண்ணலாம் அப்படின்ற மாரி தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. ஆனா அட் த சேம் டைம் அந்த ரீசன வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? டயர்டா இருக்கீங்கன்னு போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்ல. உட்காந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓடிடி வாட்ச் பண்ணுவீங்க. இல்ல ஏதாவது உங்களுக்கு என்டர்டெயினா இருக்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க. நம்ம பிரெயின் ஒரு ப்ளெஷரை எப்பவுமே சீக் பண்ணிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க ப்ரொடக்டிவா ஃபினிஷ் பண்ணி அந்த ப்ளெஷரை எடுக்கலான்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணுவீங்க ஹெல்த்தி வேல. பட் அட் த சேம் டைம் உங்க பிரெயின் என்ன பண்ணும்னா அதே ப்ளெஷரை எந்த அளவுக்கு ஈஸியான மெத்தட்ல எடுத்துட்டு போலான்ற மாதிரி அடிக்கடி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கும். சரி நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கலான்றதை விட இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றது ஆர்எல்ஸ் கேம் விளையாடுறீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ப்ளெஷர் ஈஸியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க இந்த மாதிரி ப்ரொடக்டிவா ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கீங்க. உண்மையிலே டயர்டா இருக்குன்னா போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல உண்மையிலே டைம் இல்லை வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னா அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை கவர் பண்ணுங்க.